வணக்கம். இன்னைக்கு நம்ம ஆழ்ந்த பார்வை கல்வியோட எதிர்காலத்தை பத்தி. ஆமா. இப்போ இந்த செயற்கை நுண்ணறிவு, அதாவது ஏஐ, அப்புறம் மாறிட்டே வர டெக்னாலஜி, சமூக மாற்றங்கள், இதெல்லாம் கல்வியை எப்படி புதுசா மாத்த போகுதுன்னு கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். சரி. இதுக்கு நாம யுனெஸ்கோ, வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபோரம், OECD மாதிரி பெரிய அமைப்புகளோட அறிக்கைகள், அப்புறம் ஹியூரிக்ஸ் டிஜிட்டல், learning.com மாதிரி கல்வி தொழில்நுட்ப நிறுவனங்களோட கட்டுரைகள், இதையெல்லாம் தான் ஆதாரமா எடுத்திருக்கோம். நல்ல ஆதாரங்கள். ஆமா. நோக்கம் என்னன்னா, இதுல இருந்து முக்கியமான விஷயங்களை புரிஞ்சுக்கிறது. முக்கியமா நீங்க, அதாவது நம்ம நேயர்கள், இந்த வேகமா மாறிட்டு வர உலகத்துல எதிர்கால வேலைகளுக்கும் சவால்களுக்கும் எப்படி தயாரா இருக்கலாம்னு தெரிஞ்சுக்கிறது தான். வாங்க ஆரம்பிக்கலாமா? நிச்சயமா. முதல்ல ஏன் இந்த மாற்றம் தேவைப்படுதுன்னு பார்க்கணும் இல்லையா? ஆமா, அதுதான் முதல் கேள்வி. மாற்றம், அப்புறம் சமூக பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள், டெக்னாலஜியால வர்ற பிரச்சனைகள், வேலையோட நிச்சயமற்ற தன்மை கூட இருக்குல்ல. ஆமா, அதுவும் தான். இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு பழைய கல்வி முறை மட்டும் தீர்வு தராதுங்கிறது தான் அவங்க கருத்து. அப்போ OECD கூட ஒரு முக்கியமான கேள்வி கேக்குதே. ஆமா, அந்த லேர்னிங் காம்பஸ் 2030ல இன்னும் உருவாகாத வேலைகளுக்கு, நாம கற்பனை கூட பண்ண முடியாத சமூக சவால்களுக்கு, கண்டுபிடிக்காத தொழில்நுட்பங்களுக்கு, ஆமா, இதுக்கெல்லாம் மாணவர்களை எப்படி தயார்படுத்துறதுன்னு கேக்குறாங்க. இது உண்மையிலேயே ஒரு பெரிய கேள்வி. அதனாலதான் ஒரு புது சமூக ஒப்பந்தமே தேவைன்னு யுனெஸ்கோ சொல்றாங்களா? கரெக்ட். சமத்துவம், நியாயம், ஒரு நிலையான எதிர்காலம், இதெல்லாம் உருவாக்கணும்னா கல்வியை அடியோடு மாத்தணும் சொல்றாங்க. சரி, அப்போ என்னென்ன மாற்றங்கள் முக்கியம்? முதல் விஷயம், தனிப்பயனாக்கப்பட்ட கற்றல், அதாவது பர்சனலைஸ் லேர்னிங். அப்புறம் வாழ்நாள் முழுக்க கத்துக்கிற ஒரு பழக்கம், லைஃப் லாங் லேர்னிங். எல்லாருக்கும் ஒரே மாதிரி இல்லாம ஒவ்வொருத்தரோட தேவைக்கும் வேகத்துக்கும் ஏத்த மாதிரி கத்துக்கிறது. ஆமாதானே? ஆமா. learning.com, ஹியூரிக்ஸ் டிஜிட்டல் மாதிரியான நிறுவனங்களும் இதை தான் சொல்றாங்க. இது சுயவேக கற்றலுக்கு முக்கியத்துவம் கொடுக்குது. இதுல ஏஐக்கு ஒரு பெரிய பங்கு இருக்குவே. கண்டிப்பா. ஏஐ ஒவ்வொருத்தருக்கும் ஏத்த மாதிரி கத்துக்கிறதுக்கு உதவ முடியும். அவங்க எப்படி கத்துக்கிறாங்கன்னு பார்த்து உடனடியா ஃபீட்பேக் கொடுக்க முடியும்னு WF ஹியூரிக்ஸ் சொல்றாங்க. ஓ, அப்படியா? ஒரு மெக்கான்சி ஆய்வு பத்தி ஹியூரிக்ஸ் குறிப்பிடுறாங்க. அதுல கூட ஏஐ கத்துக்கிறதுல இருக்கிற இடைவெளிய கணிசமா குறைக்க உதவும்னு சொல்றாங்க. இது வெறும் ஸ்கூல் காலேஜோட நிக்காம வாழ்நாள் முழுக்க கத்துக்கிற ஒரு உரிமையா மாறணும்னு யுனெஸ்கோ வலியுறுத்துறாங்க. சரி, கத்துக்கிற முறை மாறுது. அப்போ என்ன கத்துக்கணுங்கிறதும் மாறுமா? வெறும் பாடப்புத்தகம் போதுமா? நிச்சயமா போதாது. இப்போ தேவைப்படுற திறன்களே வேற மாதிரி இருக்கு. என்ன மாதிரி திறன்கள்? புத்தாக்கம், அதாவது இனோவேஷன், அப்புறம் படைப்பாற்றல், கிரியேட்டிவிட்டி, எதையும் ஆழமா விமர்சனத்தோட யோசிக்கிற திறன், கிரிட்டிக்கல் திங்கிங், சிக்கல் தீர்க்கும் திறன், ப்ராப்ளம் சால்விங். ஆமா, மத்தவங்களோட சேர்ந்து வேலை பார்க்கறது, கொலாபரேஷன், உலகளாவிய குடிமகனா இருக்கிறது, இதெல்லாம் ரொம்ப முக்கியம்னு learning.com WF சொல்றாங்க. தனிப்பட்ட தொடர்பு திறன்கள் கூட முக்கியம் இல்லையா? கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், அதுவும் ரொம்ப முக்கியம். அதோட ஏஐ பத்தின ஒரு அடிப்படை அறிவு, அது சம்பந்தமான நெறிமுறைகள் பத்தின விழிப்புணர்வு, இதெல்லாம் தேவை. முக்கியமா எதுக்குனாலும் தகவமைச்சுக்கிற திறன், அடாப்டபிலிட்டி, அப்புறம் growth மைண்ட் செட். ஆமா, எதையும் கத்துக்க முடியுங்கிற மனப்பான்மை, இதுவும் முக்கியம்னு யுனெஸ்கோவும் learning.comமும் சொல்றாங்க. சரி, இப்போ டெக்னாலஜி, குறிப்பா ஏஐ பத்தி கொஞ்சம் ஆழமா பார்ப்போம். இது எப்படி நடைமுறையில கல்வியில உதவும்? ஏஐ கற்றலை மேம்படுத்த உதவும், மாணவர்களோட புரிதலை மதிப்பிட, அவங்களுக்கு பின்னூட்டம் கொடுக்க, இப்படி பல விதத்துல உதவலாம். ஹியூரிக் சொல்ற மாதிரி ப்ரிடிக்டிவ் அனாலிட்டிக்ஸ் வச்சு ஒரு மாணவர் பின்தங்குவாரான்னு கணிக்க முடியுமா? ஆமா, அந்த மாதிரி வாய்ப்புகள் இருக்கு. ஆனா ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். என்ன அது? ஏஐ ஆசிரியர்களுக்கு பதிலா வராது, அவங்களுக்கு ஒரு உதவியாளரா தான் இருக்கும். இத WEF, யுனெஸ்கோ ரெண்டு பேருமே தெளிவா சொல்றாங்க. இது முக்கியம். ஆனா இந்த ஏஐல சில கவலைகளும் இருக்குமே. யுனெஸ்கோ சொன்ன மாதிரி பாரபட்சம், பிரைவசி மீறல்கள். ஆமா, அந்த சவால்கள் இருக்கு. ஏஐல ஏற்கனவே இருக்கிற பாரபட்சங்கள், பயாஸ் பிரதிபலிக்கலாம், இல்ல அதிகமாக்கலாம். நம்மளோட தரவுகள் எப்படி பயன்படுத்தப்படுதுங்கிற கவலை இருக்கு. டிஜிட்டல் உள்கட்டமைப்பு தனியார் நிறுவனங்கள் கட்டிப்படுத்துறது பத்தியும் அவங்க பேசுறாங்க. டெக்னாலஜியை ரொம்ப கவனமா, புத்திசாலித்தனமா பயன்படுத்தணும். அதே சமயம் மனிதர்களோட நேரடி தொடர்பு, கலந்துரையாடல், இதோட முக்கியத்துவத்தை யுனெஸ்கோ ரொம்ப வலியுறுத்துது. பன்மொழித்திறன், பலவிதமான அறிவு முறைகளை மதிக்கணும்னு சொல்றாங்க. ஆமா, அதுவும் அவங்க பார்வையில முக்கியம். அப்போ கத்துக் கொடுக்கிற முறைகளும் பள்ளிக்கூடங்களோட அமைப்பும் கூட மாறணும்னு சொல்றீங்க. நிச்சயமா.
வெறும் தகவலை மட்டும் கொடுக்கறத விட்டுட்டு ஒத்துழைப்பு, ஒற்றுமை, ஒரு பிரச்சனைக்கு சேர்ந்து தீர்வு காண்றது, இந்த மாதிரி விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு யுனெஸ்கோ learning.com சொல்றாங்க. ப்ராப்ளம் பேஸ்டு லேர்னிங் மாதிரி. அதேலாம் பள்ளிக்கூடங்கள் வெறும் பாடம் நடத்துற இடமா இல்லாம ஒரு ஒத்துழைப்பு மையமா, கொலாபரேஷன் ஹப் மாறணும். சமூகத்தோட நல்லா இணையணும், நிலையான வளர்ச்சியா ஆதரிக்கணும். மதிப்பீட்டு முறைகள், அசஸ்மெண்ட் கூட மாறணும் போல. ஆமா, அதையும் மறுபரிசீலனை செய்யணும். ஆசிரியர்களை வெறும் கற்பிக்கிறவங்களா பார்க்காம அவங்களும் மாணவர்களோடு சேர்ந்து கத்துக்கிறவங்க, புது அறிவை உருவாக்குறவங்கன்னு யுனெஸ்கோ சொல்லுது. முக்கியமா உள்ளடக்கிய சமத்துவ கல்வி, அது ரொம்ப அவசியம். மிக மிக அவசியம். எல்லாருக்கும் சமமான வாய்ப்பு கிடைக்கணும். அப்போ சுருக்கமா சொல்லணும்னா, கல்வியில ஒரு பெரிய அடிப்படை மாற்றம் தேவைப்படுது. இது வெறும் சிலபஸ் மாற்றம் இல்ல. இல்லவே இல்ல. நாம எப்படி கத்துக்கிறோம், என்ன திறன்களை வளர்த்துக்கிறோம், டெக்னாலஜியை எப்படி சரியா பயன்படுத்துறோம், அதே சமயம் மனித உறவுகளுக்கு என்ன மதிப்பு கொடுக்கறோம், இது எல்லாத்தையும் உள்ளடக்கிய மாற்றம். சரியா சொன்னீங்க. தகவமைக்கும் திறன், ஆழமா சிந்திக்கிறது, சேர்ந்து வேலை பார்க்கறது, வாழ்நாள் முழுக்க கத்துக்கிறது, சமத்துவம், இதெல்லாம் தான் மையமா இருக்கணும். தொழில்நுட்பம் முக்கியம்தான், ஆனா அதை விட மனித தொடர்புகளும் நம்மளோட தனித்துவமான குணங்களும் முக்கியம். அதை முன்னிறுத்தணும். சரி, இப்போ இந்த கலந்துரையாடலோட இறுதியா நீங்க நம்ம நேயர்கள் யோசிக்கிறதுக்கு ஒரு கேள்வி. கேளுங்க. இப்போ நாம படைப்பாற்றல், பச்சாதாபம் மாதிரியான மனுஷங்களுக்கு மட்டுமே இருக்கிற தனித்துவமான குணங்கள் ரொம்ப முக்கியம்னு பேசுறோம் இல்லையா? ஆமா. ஆனா எதிர்கால கல்வி முறைகள்ல டெக்னாலஜி, குறிப்பா AI, இந்த முக்கியமான மனித குணங்களை குறைக்காம அதை இன்னும் மேம்படுத்துறத நாம எப்படி உறுதி செய்ய முடியும்? யோசிச்சு பாருங்க.